ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. போன வருஷம் டிசம்பரில் எடுத்த வீடியோ. சரி, இப்போ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. சரி, இதை அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். இது வந்து எங்கள் வீடுக்கு அல்ட்ரேஷன் பண்ண வீடியோ தான். ரொம்ப வீடு வந்து ரொம்ப பழைய வீடு. மழைக்கெல்லாம் ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓட்டு வீடு தான். சோறு வந்து அப்படி தனியாக பேர்ந்து இப்படி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. மழை டைம்லலாம் ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் எங்கேயும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சு வீடு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சோறு ரொம்ப மோசமாக இருக்குது. சோறு ஓட்டு வீடு தான். ஓடெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டு சீட்டு போடலாம், காங்கிரீட்லாம் போடுறது நிறைய காசு கேட்டாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இப்போ இல்லை. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கி தான் சரி சீட்டாச்சு போடலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவில் ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. ஃபுல்லாக பிரித்து அதில் தான் ஒரு 23 நாள் வேலை நடந்துச்சு. ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. அந்த டைமில் வந்து மழை 1-2 நாள் மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வெயில் தான் அடிச்சிச்சு. எல்லா ஜாமானையுமே கிட்டத்தட்ட ஒதுக்கி கொடுத்துட்டோம். ஜாமான்கள் அவத்தையும் எங்கள் பெரியப்பா வீட்டில் அந்த இடுவையில் போட்டுட்டு ஏதாவது தேவைப்படுற ஜாமான்களை மட்டும் இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த கிச்சனில் தான் நான் 23 நாளாக வளவுலையே அங்கேயே சமைச்சு செஞ்சுட்டு பகலை ஃபுல்லாக சேரை போட்டு அங்கேயே உட்காந்துருப்பேன். நைட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ரூமில் சரியான அங்கே வந்து தங்கிக்கிறது. இப்படியே தான் போச்சு. வீடு தனியாக வேறு ஒரு வீடு பார்க்க சொன்னாங்க. ஆனால் வீடு ஒன்றுமே செட் ஆகலை. நம்ம வீட்டை மாதிரி இல்லை. இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், இவ்வளோ மோசமான வீட்லையே நம்ம இருந்தோம் இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் சரி தான், பழசை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பழைய வீடுன்னு சொல்லி ஞாபகார்த்தமாக இந்த வீடியோ எடுத்து என் செல்லில் டிலைட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.